சில படங்கள் ரிவ்யூலாம் பார்க்காம நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும். ட்ரைலர், ரிவ்யூ எதுவுமே பார்க்காம ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது சட்டுன்னு ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்டு கொடுக்கும் சில படங்கள். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் இந்த ஜென்டில்வுமன் படத்தை பார்க்குறேன். ஜென்டில்வுமன் படத்துக்கு யுகபாரதி டயலாக் எழுதியிருக்கிறாரு. ஜோஷுவா சேதுராமன் தான் இந்த படத்துடைய இயக்குனர். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை இயக்கத்தை ஜோஷுவா சேதுராமன் பண்ணியிருக்கிறாரு. டயலாக்ஸ் யுகபாரதி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. லிஜோமோல் ஜோஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்க பூரணி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த சாதியாக இருக்கட்டும், அந்த ஆணுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை நிதர்சனம். ஏன் பெரியாரை எல்லோரும் எதிர்க்கிறார்கள்? ஏன் சங்கிங்க பொதுவாக பெரியாரை எதிர்க்கிறதுக்கு காரணமே என்னன்னா, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி அவர் பேசினார். ஆனால் எல்லா மதமும், எல்லா சாதியும், எல்லா சமயங்களும் என்ன சொல்லுதுன்னா, ஆணுக்கு கீழே தான் பெண் அப்படின்னு சொல்லுது. அதை அவர் எதிர்த்தார். இதெல்லாம் பாதிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் துணை நிற்பதுனால தான் பெரியாரை போட்டு காலி பண்ணுறாங்க. ரைட்டு. இந்த ஜென்டில்வுமன் திரைப்படத்தினுடைய கதை என்ன, படம் எப்படி இருக்குது, கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஜென்டில்வுமன் இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் லிஜோமோல் ஜோஸ், அதுக்கப்புறம் லாஸ்லியா, ஹரிகிருஷ்ணன், இவங்க பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த படத்தை ஜோஷுவா ஸ்ரீதரன் எழுதி இயக்கியிருக்கிறார். ரைட். ஜென்டில்வுமன் திரைப்படத்துடைய கதை என்ன? புதிதாக திருமணமாகி வரக்கூடிய ஒரு பெண், அவள் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிறான். அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த புதிதாக மனமாகி வந்த பெண் வெளிவந்தாளா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட். இதில் லிஜோமோல் ஜோஸ் அவங்க தான் பூர்ணி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் புதுசாக கிராமத்துலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வாழறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஜானி ஹரிகிருஷ்ணன் அவரை தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் அரவிந்த் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க இந்த படத்தில் அரவிந்தை பூர்ணி கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. வந்தது பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க புருஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு நான் 3 நாள் ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அந்த வீட்டில் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த கிராமத்து பெண் வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. உண்மையிலே ஜெய்பீம்க்கு அப்புறம் லிஜோமோல் ஜோஸ் பூர்ணி கேரக்டரில் தனித்த அடையாளமாக தனித்து நிற்கிறாங்க. அவங்க புருஷனை பார்க்குற விதம், பதில் சொல்கிற விதம், ஃபோன் கான்வர்சேஷனாக இருந்தால் கூட மாமியார்கிட்ட அவங்க சொல்கிற இடங்கள், லாஸ்ட்லி அவள் எதிர்கொள்கிற இடங்கள், போலீஸ் எதிர்கொள்கிற இடங்கள், அதில் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். முக்கியமாக சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காரை பேக்ரவுண்டில் எடுத்து அந்த கரெக்டாக எட்ஜில் நிற்கிறது, போகிறது வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு விஷயத்தையும் அதை ஏற்படுத்துது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி லாஸ்லியா அவங்களுக்கும் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். நிறைய இடங்களில் மிக அழகான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக ஹரிகிருஷ்ணன் உண்மையிலே அவருடைய வேலையை சிறப்பாக செஞ்சிருந்தார். ஃபஸ்ட்டு அந்த புதுமண தம்பதிகள்னும் போது ஒரு சின்ன அன்னோன்யம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை காமிச்சிருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்து நிற்கிற மாதிரி நிற்கிது அது அப்படியே. ஸோ அதுதான் அதில் பார்த்தேன். ஆனால் ஹரிகிருஷ்ணன் அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தார். இயல்பாகவே நடிச்சிருந்தார், நல்லா இருந்தது. அடுத்தது ராஜீவ்காந்தி. அவர் ஃபஸ்ட் 2-3 சீன் கொஞ்சம் என்னவோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தது. கை பாடி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜீப்பு கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பார் ராஜீவ்காந்தி. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பாடி லாங்குவேஜ், அவர் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து நடிப்பு இதெல்லாம் அந்த திரும்ப பார்க்கும்போது அவங்க எப்படி ஒரு டயலாக் டெலிவரி பண்ணுறாங்கலாம் பார்த்தா இன்னும் அவருக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு விவாதங்கள்லாம் வரலாற்றுகளை பேசும்போது நல்லா பேசிட முடியும். ஆனால் ஒரு 30-40 பேர் கேமராவோட ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தகிடத்துவம் ஆகும். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் இந்த விஷயங்களுக்கு எப்படி பாடி லாங்குவேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய வீடியோக்களை ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரலாம். இல்லைங்க சும்மா கூட்டாங்க, நான் போய் நடிக்க போயிட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அப்படி விட்டுருங்க, மறந்துருங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நானி சமீபத்தில் கூட ஒரு தூக்கத்தில் எழுந்திருக்கிற மனுஷன் எப்படி எழுந்திருப்பான் அப்படின்றது நான் ரெஃபரன்ஸாக கமலஹாசன் சார்கிட்ட பார்த்தேன். விருமாண்டி படத்தில் அவர் அப்படி தான் எழுந்திருப்பார், அப்படிலாம் பண்ணுவார். அந்த தூக்கத்துலேருந்து எழுந்து இங்கே எச்சிலாம் ஊற்றிருக்கோம், அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி பண்ணுவார்.
நிறைய இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் வந்து கமல் படங்களில் பார்க்கலாம். கமலை ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து முன்னோடின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ரைட். அடுத்தது இந்த புது பொண்ணு ஒன்று வந்து வேலைக்காக வர்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருந்தது. அதுதான் எனக்கு மைனஸ் பாயிண்டில் கூட அந்த பொண்ணு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு வேலைக்கு வந்தவங்க வந்து டக்குன்னு வந்து அக்காவுக்காக எல்லாத்துக்கும் மாறிட மாட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நெருடல். இன்னும் திரைக்கதையில் கொஞ்சம் பலமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து இயக்குனர் ஜோஷுவா சேதுராமன் செஞ்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். தட்ஸ் ஆல். இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி வந்து சா காத்தவராயன் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான எடிட்டிங் வந்து இளையராஜா சேகர் வந்து பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே நல்லா தான் இருந்தது. பட் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை, அந்த சீனை வந்து கொஞ்சம் சினிமோட்டோகிராஃபியும் சரி, கேமராங்களும் சரி, அந்த எடிட்டிங்லையும் சரி, ஒரு இடமாவது அந்த தலை வந்து அந்த இடத்துல இடிக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு கண்டினியூவாக பார்க்கும்போது இன்னும் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்ல வரேன். கோவிந்த வசந்தாவுடைய பின்னணி இசையும் சூப்பராக இருந்தது. உண்மையிலே இந்த படத்தை வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபிலிமாக எடுத்துன்னு போனதில் இந்த 3 டெக்னிக்கல் ஆளுங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. இயக்குனர் வந்து சிறப்பாக எழுதியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தாருன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ரைட். எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் வந்து ஒருத்தனுடைய நடவடிக்கையை மட்டுமே வைத்து அவனை நீங்கள் எந்த வகையிலுமே நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஒருத்தி ஒருவன் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல அதுதான் நான் வந்து கன்க்ளூஷனாக சொல்கிறேன். படத்துக்கான ரேட்டிங் என்னென்னா 5க்கு 3. பார்க்க வேண்டிய ஒரு படம். அமேசான் ப்ரைமில் இருக்குது. உண்மையிலே ஒரு இந்த ரிவ்யூலாம் பார்க்காம போனீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக டயலாக்ஸ், யுகபாரதியோட டயலாக்ஸ் படத்துக்கு பெரிய பலம். படம் பார்த்து உங்கள் கருத்துக்கள் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.